ஹாப்பி பொங்கல் ஃபாதர். ஹாப்பி பொங்கலோ பொங்கல். ஓகே, தேங்க்யூ ஃபாதர், மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கிறோம். இந்த சமயங்களை பற்றி, இந்த கலாச்சாரங்களை பற்றி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம், பொதுவாக பேசணும். சரிங்க. அது கொஞ்சம் ஆழமாக நம்ம இப்போ விரிவாக நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கலாச்சாரத்தில் வந்து உடை, சில இது வந்து சமயங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா காவி உடை போடுறாங்க. சில வந்து ரூத்ராட்சி பட்டைகள்லாம் போடுறாங்க, பட்டைகள் எடுக்கிறாங்க. இப்போது கடவுளை வந்து இப்படி தான் நம்ம எந்த உடையில் தான் போய் கடவுளை வணங்கணும், எந்த ட்ரெஸ் தான் போடுறதுன்னு ஒரு குழப்பங்கள். அப்படி எது போட்டாலும் இதுதான் முறை, எப்படி தான் கடவுள் அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் விளக்கம். பொதுவாக சமயங்களில் ஒரு சில வந்து தலையில் முடிய வச்சதில்லை, ஒரு சில முடி நிறைய இருப்பாங்க, ஒரு சிலர் மொட்டை சடையே விட்டுறாங்க, ஒரு சிலர் வந்து மொட்டையை இருப்பாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, ஒரு சிலர் முடி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் மேலே வந்து உள்ளா அது போட்டால் தான். ஆமாம், அது பேர் எப்படி சொல்லிக்கலாம், தலைப்பா அது மாதிரிலாம் பார்க்குறாங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் சொன்ன மாதிரி என்னன்னா, இப்போ அவங்க வந்து இதில் சொல்லிட்டாங்க பாரு. இப்போ ஒருத்தர் வந்து அவர் வந்து துணியை வடை அப்படி போடுறாங்கன்றாங்க. இப்போ அப்படின்னு பார்த்தா நான் கூட இப்போ கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு மற்றவங்க பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன். ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ஏழ்மையாக வராங்க, ஒருத்தர் ருத்ராட்சி கொட்டை சொன்ன மாதிரி இந்த ருத்ராட்சி கொட்டை, அப்புறம் துணியே இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருத்தர் மேலே சட்டையே இல்லாத இருக்கிறாங்க. அப்படி கடவுளை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டானதுனாக்கா அதை நான் என்ன வச்சு தான் சொல்ல முடியும். நான் போனாக்கா எல்லாமே கொஞ்சம் மேலே கீழே வரைக்கும் நீட்டாக தான் போவேன். அதுக்கு வந்து நான் பொறுப்பில்லை, ஏன்னா என் உள்ளத்தில் வந்து நான் சுத்தமாக இருக்கேன், நான் வந்து நீட்டாக தான் போவேன். இதுக்கு அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த பதிலுக்கு நீங்கள் ஒரு இது சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் சார். இப்போ பொட்டு பூ வைக்கக்கூடாது, இப்போ கிறிஸ்துவ ஒற்றுமை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சில சபைகளில் வந்து பூ பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு உண்டான நகை கொடுத்தான் எல்லாமே, ஏன்னா அதுலேயே வந்துடுச்சு. பூ போட்டுனாக்கா நகையும் அதுலேயே வந்துடுச்சு பாரு, எல்லாமே ஆடம்பரம் அதுலேயே மொத்தமே வந்துடுச்சு. சரி. ஸோ அன்புள்ள என்னுடைய சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்படி இது ஒரு சிலர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு சிலர் வந்து தன்னையே வருத்திக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இதில் நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை தான் நம்ம பார்க்கணும். அவனுடைய எண்ணம் என்ன? முடி வெட்டுறான், தலைக்கு முடி வெட்டிட்டு மொட்டையாக வராங்கனாக்கா, ஒரு சிலர் வந்து முடியோடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னா அவனுடைய வேண்டுதல், அவருடைய ஜபம். இப்போ எனக்கு ரொம்ப திமிரு, எனக்கு வந்து ரொம்ப திமிரு இருக்குது, நான் வந்து ரொம்ப பணத்தை பற்றியே யோசிக்கிறேன், எனக்கு வந்து மற்றவங்களாம் நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து நான் வந்து விடுதலை அடையினா நான் வந்து மொட்டையெல்லாம் போட்டேன்னா கொஞ்சம் திமிரு அடங்கும்னு சொல்கிறதுனால மொட்டை அடிக்கும். அது ஒரு ஆன்மீகம், யாருனாலும் மொட்டை அடிக்கலாம், ஒன்றும் தப்பு. புதுசு ட்ரெஸ் இது நல்லா முடி போட்டு சர்ச்சு போகிறாங்கனாக்கா அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகம் வந்து இதயத்தில் இருக்குது, இதயம் நல்லா இருந்தால் போதும். நாம் வந்து அதுக்காக அரைகுறை ஆடையெல்லாம் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு மாடஸ்டி இருக்கும் எல்லாத்துலையும். ட்ரெஸ்ஸில் வந்து மாடஸ்டி இருக்கும், மதிப்பாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம பயந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு HM பார்க்க போகிறாங்க, இல்லை ஒரு போலீஸை பார்க்க போகிறாங்க, இல்லை ஒரு கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னாக்கா எப்படி ட்ரெஸ் போடுவீங்க? ஒரு நார்மல், ஒரு மாடஸ்டியாக போவீங்க. அப்போ கடவுளுக்கு தேடி போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா எப்படி போக முடியும்? ஒரு மாடஸ்டி, ஒரு மதிப்பாக ஒழுக்கமாக நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறது நல்லது. ஆஃப் ட்ரெஸ் போட்டுன்னு கூட நடப்பாங்க கோயிலுக்கு, நான் எனக்கு பிடிக்க. ஒரு சில போனாங்கன்னா இப்போ ஃப்ரீடம் சொல்லுவாங்க. என்ன ஃப்ரீடம் எல்லாமே ஃப்ரீடம் தான். ஆனால் கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது தான் உண்மையான ஆசீர்வாதம். அதுக்கு நம்முடைய உடல் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சில சர்ச்சுங்களில் பூ பொட்டு அப்புறம் நகையெல்லாம் போடாமல் இருக்கிறாங்க, ஒரு சில சர்ச்சுங்களை அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் அப்படி தான். நீங்கள் வந்து நகையோடு போனாலும் சரி, பூவோடு போனாலும் சரி, இதயம் சுத்தமாக இருக்குதான்றது தான் முக்கியம். ஒருவேளை நீங்கள் வந்து நகை பயங்கரமாக போட்டு இருக்கீங்க, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குதுன்னாக்கா, உன்னை டிஸ்டர்ப் ஆனது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் அதுலேயும் மாடஸ்டி இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம. இப்போ ஒரு செயின் போட்டுக்கிறான், அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. 10 செயின் ஒரே ஆள் போட்டுக்கிறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? மனுஷனுடைய பார்வையெல்லாம் அதில் தான் இருக்கும். கடவுளை பார்ப்போம்.
ஒரு சிலர் சப்போஸ் கெட்ட மனுஷன் வரான், எப்படா அதை நம்ம கழட்டி இல்லைன்னா அதை எப்படியாவது அதை நம்ம திருடி இல்லைன்னா அப்படி கூட ஒரு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கல. அந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கல. எனவே மாடஸ்டினா என்ன? ஒரு தாழ்ச்சி. இதுதான் இந்த அளவுக்கு போதும், நம்ம ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே போல் எனக்கு இந்து சமயத்தில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கூட கடந்த மீட்டிங்கில் நான் சொன்னேன். அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, கொஞ்சம் பாடுறேன். கொஞ்சம் சௌந்தர் கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா சத்தம் நல்லா கேட்கும். ஆடை ஆனந்தரம் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு ஒரு பாட்டு. இது எங்க ஒரு இந்து பாட்டு தான். எவ்வளோ அழகான ஒரு ஆன்மீக பாட்டாக இருக்குது. அதுலேயும் அந்த மாடஸ்டி இருப்பாரு. ஆடை அலங்காரம் வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாருங்க ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால் வந்து இப்போ வந்து பெந்தகோஸ்ட் சர்ச்சோ ஒரு சில சர்ச்சிலையோ வந்து பொட்டு பூலாம் போகிறாங்கன்னா அது வெரி குட் சொல்லலாம். ஏன்னா கடவுளை தேடி போகிறாங்க, அந்த நேரத்தில் இதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க, வெரி குட். அதே சமயத்தில் மாடஸ்டியாக போகிறாங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இதாக ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு போகிறாங்க, ஒரு பொட்டு போட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு, ஒரு பந்தா பண்ணுற அளவுக்கு நமக்கு அது வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஆன்மீகத்துக்கு உகந்தது அல்ல. ஆன்மீகம் என்பது ஒரு மாடஸ்டி, கடவுளுடைய அச்சம், கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு அஞ்சி, பக்தியோடு நம்ம கடவுள்கிட்ட போகும்போது அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், இதில் ஒரு சில சொல்லுவான், நிறைய ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா பணக்காரனாக இருக்கிறானேன்னு சொல்லுவான். அவன் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒருவேளை பணக்காரனாக இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அம்மா பேசினாங்க, நான் ஏழைகளுக்கு உதவி செய்யட்டும், நல்லது. அதனால் வந்து நம்முடைய ஆடம்பரத்தை வந்து ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வது நல்லது. நாம் எளிமையாக இருக்கிறது நல்லது. கடவுளுக்கு முன்னாடி நாம் யாராலும் ஏழை தான். ஏன்னா மூச்சு போச்சுன்னா போச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால் ஏழைகளாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நம்ம வாழணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 எக்ஸாம்பிள். ஒன்று, குழந்தை இயேசுவை தேடி வர்றதுக்கு அந்த ஆடு மேய்ப்பவர்கள் வந்தார்கள். அவங்க சாதாரண ஏழைகள். ஆனால் 3 ஞானிகள் பொண்ணும் பொருளும் எடுத்துன்னு வந்தாங்கன்னா அப்போ நிச்சயமாக பணக்காராக தான் இருந்திருக்கும். அப்போ அவங்கள அந்த இடத்துல தாழ்ச்சியாக மாறிட்டாங்களே. அப்போ பணக்காரனா இருக்கிறவங்க கூட கடவுளுக்கு முன்னாடி ஏழையாக மாறிடுறான். ஸோ அந்த ஒரு நிலையை நம்ம கொண்டு வரணும். எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த உலகத்துக்கு. அப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஒன்றும் புரியல நான் கூட சொல்லுங்கள், அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லைங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சு, அதாச்சும் எங்களுடைய அந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் தெளிவாக புரிய வச்சுங்க. அதுதான் கடவுள் முன்னால் நம்ம தாழ்ச்சியோடு போவது நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்றவருடைய பக்திக்கு தடையாகவும் நம்மளுடைய ஆடை அலங்காரங்கள் இருந்து ஒருவேளை அந்த ஆடம்பரம் எனக்கு நிறைய இருக்குதுன்னா ஒரு ஏழைகளோட பகிர்ந்து. ஏன்னா இயேசு ஒரு ஏழையாக பிறந்தார். அவங்ககிட்ட அந்த பொருளும் ஷேர் பண்ணாங்க. ஒரு அதனால் சூசேப்பர் மாதாவை ஒரு வீடு கூட கட்டியிருக்கலாம். ஒரு நாசத்துக்கு போய் ஒரு வீடு கூட எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கலாம். இல்லை அந்த பொருளும் இல்லையா, அது கூட இருக்கலாம். அது எழுதப்படலை. ஆனால் அப்படி தானே யோசிக்க முடியுது. அதனால் ஏழைகளுக்கு நம்ம பங்கெடுக்கிறது நல்லது. தேங்க்யூ. நல்லது.